மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 70 வயது கடந்தவங்களுக்கு 5 லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான ஒப்புதலை சமீபத்தில் அளிச்சிருக்கு. அதன்படி இந்த புதிய திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற முடியும், யாரெல்லாம் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர முடியாது, இது போன்ற விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேக்ட்ஸ். உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம். 70 வயது கடந்த இந்திய குடிமகன்கள் அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே காப்பீடு வழங்குவதற்கான ஒப்புதலை நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை செப்டம்பர் 11ஆம் தேதி ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதன் மூலம் இந்த திட்டம் விரைவில் செயல்பாட்டுக்கு வர இருக்கு. இந்த திட்டத்தில் நாட்டில் 70 வயது கடந்த மூத்த குடிமக்கள் எல்லோருமே வருமான வரம்பின்றி பயன்பெற முடியும். ஒரு குடும்பத்தில் 70 வயது கடந்தவர் ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு 5 லட்சம் வரையிலான முழுமையான காப்பீடு கிடைக்கும். ஒரே குடும்பத்தில் 70 வயது கடந்த 2 பேர் இருக்கிற சூழலில் இந்த காப்பீட்டு தொகை சமமாக பகிர்ந்தளிக்கப்படுது. இந்த திட்டத்தில் சேரக்கூடிய பயனாளிகளுக்கு புதிதாக காப்பீடு அடையாள அட்டையும் வழங்கப்பட இருக்கு. சமூகத்தில் இப்போ ஏற்பட்டிருக்கிற மாற்றம் காரணமாக கூட்டு குடும்ப வாழ்க்கை மாறி போயிடுச்சு. இப்போ தனி குடும்பங்களாக உருவெடுக்கிற நிலையும் உருவாயிருக்கு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இதனால மூத்த குடிமக்களுக்கு சமூக பாதுகாப்பு மற்றும் மருத்துவ பாதுகாப்பு தேவைப்படுறதால இந்த திட்டத்தை மத்திய அரசு இப்போ அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே மத்திய அரசு செயல்படுத்திட்டு வரக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா திட்டம், அதை ஆங்கிலத்தில் ஏபிபி எம்ஜேஏ அப்படின்னு சுருக்கமாக அழைக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா திட்டம் செயல்படுத்திட்டு வருது. அந்த திட்டத்தை தான் விரிவுபடுத்தி இந்த புதிய திட்டம் அமலுக்கு வருது. இதனால் 70 வயதை கடந்தவங்க ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழே ஏற்கனவே பயன்பெறும் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு மட்டும் தனியாக 5 லட்சத்துக்கான தனி மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தில் இந்த அட்டையை வைத்திருக்கிறவர் மட்டுமே பயன்பெற முடியும். இப்போ நீட்டிக்கப்பட்டிருக்கிற இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான சில விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தை தீனதயாள் உபாத்யாயா பிறந்த நாளான 2018 செப்டம்பர் 25ஆம் தேதி மத்திய அரசு தொடங்கினது. நாட்டில் வருவாய் குறைந்த 40% மக்களுக்கு மருத்துவ காப்பீடு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்குது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த நபருக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணம் இல்லாமல் உடனடியாக சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பு அளிக்கப்படுது. இந்த திட்டத்தில் இணைய வயது வரம்போ அல்லது நோய் நிலை போன்றவையோ முக்கியமானது அல்ல. ஏற்கனவே ஒரு நோய் தாக்குதலுக்கு ஆளானவர் கூட இந்த திட்டத்தில் பலன் பெற முடியும். அவர் இந்த திட்டத்தில் இணைஞ்சதிலிருந்து அந்த நோய்க்கான சிகிச்சையையும் பெற தகுதி உண்டு. இந்த திட்டத்தில் ஏற்கனவே ஒரு குடும்பத்தினர் இணைந்திருக்கிற நிலையில் அவர்களில் யாராவது ஒருத்தர் 70 வயதை கடந்தவராக இருந்தால் அவருக்கு புதிய திட்டத்தின் கீழே 5 லட்சம் ரூபாய் மதிப்புக்கான மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தில் சேர்றவங்களுக்கு வருமான வரம்பு கிடையாது. இதனால ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா திட்டத்தில் சேராதவங்க, சேர தகுதி இல்லாதவர்களாக இருந்தவங்க பல பேரும் இப்போ இந்த புதிய திட்டத்தில் பயன்பெற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு.
மத்திய அரசுடைய சுகாதார திட்டங்கள் CGHS அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாள் இராணுவத்தினர் பங்களிப்புடன் கூடிய மருத்துவ திட்டம் ECHS, மத்திய ஆயுதப்படையினருக்கான ஆயுஷ்மான் திட்டம் CAPF. இந்த காப்பீடு திட்டங்கள் கீழே பலனடையக்கூடிய 70 வயதை கடந்தவர்கள் புதிய திட்டத்தில் சேர முடியாது. ஆனால் இந்த பழைய திட்டங்கள்லேயே அவங்க தொடர முடியும். ஒருவேளை 70 வயதுக்கு மேற்பட்டவங்க புதிய திட்டத்தில் பலனடைய விரும்பினால் ஏற்கனவே இருக்கிற திட்டம் இல்லாட்டி இப்போதைய புதிய திட்டம் ஏதாவது உள்ளதான் பலன் பெற முடியும். இந்த திட்டத்தின் கீழே அரசு மருத்துவமனைகள் அல்லது தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறத்துக்கு முன்பணம் எதுவும் கட்ட தேவையில்லை. இந்த திட்டத்தில் ஏற்படக்கூடிய செலவை மத்திய மாநில அரசுகள் பங்கிட்டுக்குது. ஏற்கனவே 70 வயதை கடந்தவங்க தனியார் நிறுவனங்களில் காப்பீடு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அவங்க கூட இந்த புதிய திட்டத்தில் சேர முடியும். அதே போல் தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீடு திட்டத்தின் கீழே பயன்பெற்று வந்தாலும் கூட இந்த புதிய திட்டத்தில் சேர வாய்ப்பு அளிக்கப்படுது. புதிய திட்டம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும்போது திட்டத்தில் சேர்றதுக்கான அறிவிப்பு வரும். அப்போது 70 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் இந்த புதிய திட்டத்தில் இணையறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 2009ஆம் வருஷத்தில் மறைந்த முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி மருத்துவ காப்பீடு திட்டம் அமலுக்கு வந்தது. குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 1.20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிறவங்க இதில் பதிவு செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது. 2011ஆம் வருஷம் ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு திமுக அரசு கொண்டு வந்த காப்பீடு திட்டத்தில் பல்வேறு மாறுதல்களை செய்து முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தபோது மத்திய அரசினுடைய பயனாளிகள் பட்டியலும் மாநில அரசினுடைய காப்பீடு திட்ட பயனாளிகளின் பட்டியலும் ஒருங்கிணைக்கப்பட்டு காப்பீடு வழங்கப்பட்டு வருது. இதில் தொடக்கத்தில் மாநில அரசு பயனாளிகள் பட்டியலில் இருந்தவங்களுக்கு 2 லட்சம், மத்திய அரசினுடைய ஆயுஷ்மான் திட்ட பயனாளிகளுக்கு 5 லட்சத்துக்கும் காப்பீடு வழங்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு மாநில அரசினுடைய திட்ட பயனாளிகளுக்கு காப்பீடு படிப்படியாக உயர்த்தப்பட்டது. அதை தொடர்ந்து தற்போதைய நிலையில் தமிழகத்தில் மத்திய மாநில அரசுகளுடைய திட்ட பயனாளிகள் எல்லோருக்குமே ரூ. 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது. ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் ஆண்டுக்கு 5 லட்சம் மருத்துவ காப்பீடை ஒரு குடும்பத்தில் பெற முடியும். புற்றுநோய், இதய நோய், சிறுநீரக கோளாறுகள் போன்ற பல்வேறு நோய்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழே சிகிச்சை பெற முடியும். இந்த திட்டத்தில் பயனாளிகள் மருத்துவமனைகளில் முன்பணம் செலுத்தாமலேயே மருத்துவ சேவையை பெற முடியுங்கிறது தான் முக்கியமான அம்சம். முக்கியமாக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்குது. இந்த திட்டத்தில் வழக்கமாக உடல்நல பரிசோதனைகள், ஸ்கிரீனிங், தடுப்பூசிகள் போடுறதும் அடங்குது. வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்.